வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. யூடியூப்ல வந்து இந்தியன் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ், அதாவது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலே போக தேவையில்ல, ஜஸ்ட் 5 minutesல உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரீசெண்டாக நான் கூட 2 ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பார்த்தேன். நானுமே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. முழுசா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையங்களை டக்குன்னு 5 நிமிஷத்துல போக வைக்கக்கூடிய என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்கள்ல நிறையவே கருவளையங்கள் இருக்கு. நமக்கு கருவளையங்கள் வரதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம். நம்ம அதிகமாக டிவி பார்க்கறது அல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது, இந்த மாதிரி காரணங்களால கூட நமக்கு கருவளையங்கள் இருக்கும். முக்கியமா நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலே வச்சு இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஒரு வயசாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கருவளையங்கள் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆகுது அப்படின்னா ப்ராப்ளமால கூட நமக்கு கருவளையங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதோ கிரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரு தடவை இதை மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. டக்குன்னு 5 நிமிஷத்துல கண்ணு இருக்கக்கூடிய கருவளையங்கள், அதே மாதிரி நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது அண்டர் ஐ கருவளையம் இருக்குல்ல, நம்மளோட கண்ணுக்கு கீழே கண்ணை சுத்தி வந்து கருவளையம் வந்திருக்கும். இது காமன், இது நிறைய பேருக்கு வந்திருக்கும். எதனால வரும்ன்றது ரீசன் அவங்களே சொல்லியிருப்பாங்க. நம்ம தூங்காம இருந்தா, நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தா, நம்ம சிஸ்டம் முன்னாடி அதிக நேரம் வந்து நம்ம உட்காந்துட்டு போனையோ இல்ல சிஸ்டமையோ நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, நமக்கு கண்ணுக்கு வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா, ரெஸ்ட் இல்லாம ஆப்வியஸா நமக்கு வந்து கருவளையம் வரதான் செய்யும். அது வந்து இட்ஸ் காமன், எல்லாருக்கும் வர்றதுதான். அதுக்கு அவங்க ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோம் ரெமெடி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஒருத்தவங்களோட கண்ணை காட்டி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். கருவளையம் இல்லாத கண்ணுக்கே அவங்க கருவளையமா மையம் நல்லா வந்து கண்ணு மேலாம் பூசி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா பாஸ் பண்ணிட்டு நல்லா வந்து க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி பாருங்க. மக்கள் எப்படி ஏமாத்துறது? உண்மையாவே உனக்கு கருவளையம் இருக்குன்னா, நீ கருவளையம் இருக்கிற கண்ணுல உன்னோட ஹோம் ரெமெடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட என்ன ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட காட்டினா தானே மக்கள் உங்களை நம்புவாங்க. இது எப்படி மக்களை சீட் பண்ற மாதிரி தானே இருக்கு. கருவளையமே இல்லாத கண்ணை நீ கண்ணுல மைய பூசிட்டு, நீ ஹோம் ரெமெடின்ற பேர்ல எதையோ உனக்கு கலந்து பூசி கண்ணுல அப்ளை பண்ணிட்டு 5 minutes வச்சு ஒயிட் கிளாத்தோ ஏதோ சம்திங் வைப்ஸ் வச்சு அப்படி தொடச்சா போயிடும். ஆமா, கண்ணை சுத்தி மை வச்சிருந்தோம்னா நம்ம நார்மலா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஆயில்ல டிப் பண்ணி சொல்லிட்டு நம்ம கண்ணை அப்படி தொடச்சாலே போயிடும் தானே, இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணா கூட போயிடுமே. இது எப்படிப்பட்ட ஏமாத்து வேலை? அதுக்கு அவங்க என்ன மாதிரியான ரெமெடி சொல்லியிருப்பாங்கன்னா, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து டீ தூள் சம்திங் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு துணியில போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை சுத்தி இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பொட்டேட்டோ ஜூஸை வந்து பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்து அதை வந்து காட்டன் பேக்ல வச்சு நல்லா இங்க கண்ணில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 minutesல கருவளையம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே உங்களுக்கு அண்டர் ஐல சுத்தி பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் கருவளையம் இருந்தாலும் இவங்க சொன்ன இந்த ரெமெடி நீங்க ஃபாலோ பண்ணி யாராவது பார்த்துருந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா இது கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் திங்க, இந்த மாதிரி ஹோம் ரெமெடின்னு சொல்லிட்டு நீ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை முழுசா நம்பிட்டு ட்ரை பண்ணாதீங்க. இவங்க டாக்டரோ டெர்மட்டாலஜிஸ்டோ கிடையாது. இவங்க முதல்ல அவங்களுக்கே அதை டெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கருவளையமே இல்லாத கண்ணுக்கு சும்மா மைய தடவி போட்டு 5 minutesல ரிசல்ட்ஸ் காட்டுறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ்ல இருக்க அஸ்கார்பிக் ஆசிட் ஒரு கண்டென்ட் இருக்கு. தென் அதுல விட்டமின் சி இருக்கு.
லெமன் ஜூஸை எப்பவுமே வந்து நம்ம ஸ்கின்ல அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அதை டைலூட் பண்ணி சம்திங் எதையாவது தண்ணியோ எதையாவது டைலூட் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும். அது கூட நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடாது. பேட்ச் டெஸ்ட் மாதிரி நம்ம எல்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு 1 டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். நமக்கு எந்த விதமான அந்த டெஸ்ட்ல வந்து எதுவும் நமக்கு நடக்கல, நமக்கு ஒரு இச்சிங்கோ ஏதோ சம்திங் நமக்கு வந்து எந்த ரேஷஸும் எதுவுமே வரல அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபேஸ்க்கே அப்ளை பண்ணணும். முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸை நம்ம ஃபேஸ்ல அப்படியே போடவே கூடாது. உங்களுக்கு சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் லெமன் ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். அதுல விட்டமின் சி இருக்கு. ஆப்வியஸா விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணும். நான் இதை மறுக்கவே இல்லை. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஃபேக்டரியிலோ சம்திங் இப்ப ஏதாவது மெடிசன் விட்டமின் சி சீரம், விட்டமின் சி அண்டர் ஐ ஜெல், அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நமக்கு செய்யறாங்க. ஸ்ட்ரெயிட்டா லெமன் ஜூஸை மட்டுமே ஊத்தி நமக்கு கொடுக்கல. ஸோ அதெல்லாம் போட்டு நமக்கு கியூராங்க. ஆனா இவங்க ஸ்ட்ரெயிட்டா லெமன் ஜூஸை நான் ஸ்கின்லயே போடக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா இவங்க வந்து கண்ணுலயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன மாதிரி எனக்கு புரியல. ஒரு எஜுகேட்டடா இருக்கிறவங்க இதை யாராவது ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. கண்ணுல எடுத்துட்டு போயிட்டு லெமன் ஜூஸ்ல வைங்கன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு மக்களே இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு கருவளையம் இருக்கா, நீங்க ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட முக்கியம், நீங்க ஒரு நல்ல ஸ்கின் டாக்டரோ டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் காட்டிட்டு உங்களோட ஸ்கின் டைப் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கும், சில பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கும், சில பேருக்கு வந்து எல்லா தொட்டத்துக்கெல்லாம் எந்த இது போட்டாலும் ரியாக்ட் ஆயிடும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருப்பாங்க. அவங்கலாம் இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இவங்க சொன்ன இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவியரா ஸ்கின்னே பீல் ஆகி வருங்க. நம்ம ஃபேஸ்ல வந்து விட்டமின் சியோ இல்ல இந்த அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு, இந்த லெமன் ஜூஸோ இல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம போட்டுட்டு இப்ப வெளியில ஃபங்க்ஷன் ஏதாவது போறோம்னா இப்ப இந்த ஃபேஸ் மாஸ்க போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபுல் மேக்கப் போட்டுட்டு நீங்க வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் கிட்ட இருந்து வர யூவி ரேஸ் உங்க ஸ்கின்ன பயங்கரமா டேமேஜ் பண்ணும். உங்க ஸ்கின் வந்து பீல் ஆயிட்டே வரும். பீல் உறிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெட்னஸ் ஆயிடும், ஸ்கின்ல நிறைய ரேஷஸ் வரும். இந்த மாதிரியான எந்த டிஸ்கிளைமருமே கொடுக்காம நீங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கிளைமர் கூட கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து மக்களுக்கு அவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணுங்க 5 மினிட்ஸ்ல கியூர் ஆயிடும்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மலா இருக்க எல்லா பீப்புளுக்குமே தெரியும். நீங்க ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல உங்க பக்கத்துல இருக்க ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. எந்த நீங்க ஹோம் ரெமெடி ட்ரை பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. முக்கியமா லெமன் ஜூஸ் போட்டு என் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். 11th படிக்கும் போது எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சு இதே மாதிரி தான். அப்போ இந்த ஃபோன் யூடியூப் இந்த மாதிரியான அந்த அளவுக்கான அறிவு யாருக்கும் கிடையாது. இந்த போன்ல சர்ச் பண்ணி பாக்குறதோ நம்ம சட்டுன்னு போய் இது பண்றதோ யாராவது சொல்றதை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். எனக்கு பிம்பிள் நிறைய வந்ததுன்னு சொல்லிட்டு நான் 11th படிக்கும் போது லெமன் ஜூஸை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா டைல்யூட் பண்ணாம அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இருக்க பிம்பிள் அதிகமாயிட்டு எனக்கு ஓப்பன் போஸ் ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் என்னால ஓப்பன் போஸை கியூர் பண்ணவும் முடியல. என் ஃபேஸ்ல நல்லாவே ஓப்பன் போஸ் நிறையவே இருக்கும். ஸோ லெமன் ஜூஸை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை டைல்யூட் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது ஃபார்ம்ல நீங்க போடுங்க. உங்க ஸ்கின்ல ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணாதீங்க. முக்கியமா இந்த ஹோம் ரெமெடின்ற பேர்ல மக்களை முட்டாளா ஏமாத்துறது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதை ட்ரை கூட பண்ணி பார்க்காதீங்க. இதுதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கழுத்தில் கருமை நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த கருமையெல்லாம் போக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கழுத்தில் கருமை
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கழுத்தில் வரக்கூடிய கருப்பை சட்டுன்னு 5 நிமிஷம் தான் அல்லது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அங்க நமக்கு இந்த பாராசிட்டமால் டேப்லெட் கிடைக்கும். இந்த டேப்லெட் வச்சு நம்ம அருமையா போக முடியும். இதுக்காக நம்ம ரெண்டு டேப்லெட் தான் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு டேப்லெட்டையும் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஒரு கல்லோ அல்லது இந்த மாதிரி கட்டையை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா உடைஞ்சு வரும். இப்போ நம்ம ஒரு கட்டை வச்சு நல்லா தட்டிட்டு கட்டினதுக்கு அப்புறமா ஒரு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுல் அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான். எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரூ காஃபி தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். காஃபி தூள் 1 அல்லது 1 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஃபி தூளை போட்டாச்சு. அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான். நம்ம கறிக்காக சேர்க்கக்கூடிய அதாவது சமையலுக்கு சேர்க்கப்படுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூளை ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மூணாவது சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில ஒரு 5 இருந்து 6 சொட்டு அதாவது 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன, எலுமிச்சை பழம் தான். இந்த எலுமிச்சை பழத்தை பாதியா கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழ சாறு மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சில சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கூடிய அந்த காஃபி தூள் நல்லா கரைஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்மளுடைய கழுத்திலோ அல்லது கால் முட்டிலையோ அல்லது நம்ம டெய்லி செப்பல் போட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் தனியா தெரியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையை நம்ம போக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த இடத்துல நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அழுக்கு இருக்குது இல்ல வேர்வை அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணாம முதல்ல நல்லா கழுவி ஒரு டவல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு பிரஷ் வச்சு நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பிரஷ் இல்லைனா கையிலே வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அதிகமான எலுமிச்சை பழ சாறு இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்க்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழ சாறுல அதிகம் பாராசிட்டமால் போட்டு வந்தீங்களா, அது கூட நம்ம சேர்க்கணும். என்ன போட்டுக்கலாம். இந்த போட்டுக்கலாம் லாஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு சேர்க்கலாம். நம்ம பல்ல காஃபி சாப்பிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு சேர்க்கறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு நல்லா ப்ளீச் பண்ணணும். பாத்து நல்லா கழுவி இந்த போட்டு அதிகமா நம்ம ஒரு அதிகமா ஒரு கம்மி பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியா பண்ணி இந்த போட்டு யூஸ் ஆகும். அதனால நம்ம இதெல்லாம் போட்டு சேர்க்கறோம். நான் சேர்க்கறது என்ன கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நம்ம அதிகமா சேர்க்கறது ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்க்கலாம். நம்ம சேர்க்கறது அந்த பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சு வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஆகும். நம்ம யூஸ் பண்ணி எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கொஞ்சம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஆகும். இப்போ நான் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சோப்பு நல்லா கழுவி எடுத்து அப்படியே நார்மல் தண்ணி கழுவி எடுத்து கடைசியா அந்த சோப்பு நல்லா தேய்ச்சி பண்ணி இது மாதிரி அடுத்து அதிகமா பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது நம்ம தமிழ்ல மங்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவர் முகப்பொருட்கள் வந்து அந்த தடயங்கள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாம் அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா அந்த வீடியோல, அதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க கழுத்து சுத்தி உங்களுக்கு பிளாக்கா இருக்கும். சில பேருக்கு இருக்கு, எனக்கே கூட இருக்கு. அதுக்காக ஒரு ரெமெடி போட்டிருக்காங்க. முதல்ல அந்த கழுத்தை நல்லா உத்து பாத்தீங்களா, கழுத்தை கருப்பா காட்டணும்ன்றதுக்காகவே சுத்தி கறி மாதிரி ஏதோ பூசி வச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் கிளாத்தை போட்டு அதை வைப் பண்ணீங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி மக்கள் இப்படி எல்லாம் முட்டாள்தனமா ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கவங்களுக்கு நீங்க ஹோம் ரெமெடி ஒன்று ட்ரை பண்றீங்க, அதை அவங்களுக்கு போட்டு காட்டி அதுல அவங்களுக்கு கியூர் ஆச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போடுங்க. அதை நம்புவாங்க மக்கள். இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோ எல்லாம் போட்டா எப்படி நம்புவாங்க? அதுக்கு ஹோம் ரெமெடி பாத்தீங்களா, புளி எடுத்துக்கணுமா, புளியில டார்டாரிக் ஆசிட் இருக்கா அந்த மேடம் சொல்றாங்க. அது கூட உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு என்ன ரசமா பண்ண போறோம், என்ன அதுல மஞ்சத்தூள் போடணும் பாத்துக்கோங்க. புளி, உப்பு, மஞ்சத்தூள் கண்டிப்பா அதெல்லாம் வச்சு நம்ம ரசம் தான் பண்ணுவோம். ஆனா ஆன்டி அதை வச்சு நமக்கு ஒரு கழுத்துல வந்து மாஸ்க் மாதிரி ரெடி பண்றாங்க. அதை பண்ணுவோம். திரும்பவும் அகெயின் வந்து என்னது பொட்டேட்டோ ஜூஸ் இதெல்லாம் போகும். பொட்டேட்டோல வந்து ஸ்டார்ச் இருக்கு. ஸோ அது நம்ம ஸ்கின் லைட்டன் பண்ணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நான் தப்புன்னு சொல்லல, அது எதுவுமே நமக்கு கை கொடுக்காதுன்னு சொல்லல. ஆனா எதை எந்த ஸ்கின் போடணும், எப்படி போடணும்ன்றது ஒரு இது இருக்கு. இவங்க வந்து எந்த ஒரு டிஸ்க்ளைமரும் இல்லாம இதை யூஸ் பண்ணிப்பாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்னும் ஆகாதே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புளியில டார்டாரிக் ஆசிட் இருக்கு, ஆனா நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுமா? கொஷின் மார்க் தான். ரெண்டாவது பாராசிட்டமால் டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு சூப்பரா ஒரு ஹோம் ரெமெடி பண்ணிருக்காங்க. பாராசிட்டமால் வந்து ஒரு அசிட்டல் சாலிசிலிக் ஆசிட், அதோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். ஓகே, அதுல சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், அதை நம்ம மறுக்கவே. ஆனா எந்த ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரமா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுதோ லைட்டன் பண்ணுதோ சீக்கிரமா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ கண்டிப்பா பின்னாடி அது ஃபியூச்சர்ல நமக்கு வந்து அப்படியே பேக் அடிச்சிடும். சீக்கிரமா நம்ம வெளியாயிட்டோம்னா நம்ம சீக்கிரமாவே கருப்பாயிடும். ஸோ எதுவுமே நம்ம வந்து ஸ்லோ டவுன் ப்ராசஸா இருந்தாதான் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே வந்து சஸ்டெயினும் நமக்கு இருக்கும். சீக்கிரம் ஆகணும்னா சீக்கிரம் இதுவாக தான் ஆகும். பாராசிட்டமால் போட்டு நீங்க பண்ணது தப்பு இல்லை, ஆனா அது கூட என்னென்ன இன்கிரீடியன்ட் போடணும்னு இருக்குல்ல, காஃபி தூள் போடுறாங்க, மஞ்சத்தூள் போடுறாங்க, அகெயின் லெமன் ஜூஸ் போடுறாங்க, காஃபி லெமன், அதுக்கப்புறம் டர்மரிக்கு பாராசிட்டமால், இதெல்லாம் என்ன மாதிரியான காம்பினேஷன்? இதை எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்லயோ இல்லை நெக்ஸ்ட்லயோ அப்ளை பண்ண நமக்கு வந்து
அந்த கருமையெல்லாம் போயிடுமா. காஃபிக்கு உள்ள கெஃபின் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்கின்னை பயங்கரமா இரிட்டேட் பண்ணும். ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெமன் காஃபி இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனே கிடையாது நம்ம ஃபேஸ்ல போடுறது. ஆனா நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து உடனடியே ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு சீக்கிரமாவே நான் லைட்டன் ஆயிட்டேன், சீக்கிரமாவே நான் கலர் ஆயிட்டேன், இட்ஸ் மிராக்கிள் ரிசல்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் வந்து நமக்கு சீக்கிரமா மிராக்கிளான ரிசல்ட்ஸ் தருதோ அது கண்டிப்பா பேக் அடிச்சோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காஃபி கெஃபைன், லெமன்ல இருக்க விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணோம். நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னா விட்டமின் சி சீரம் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட்டா எந்த விதமான ப்ராசஸும் இல்லாம லெமனை ஸ்குவீஸ் பண்ணி புழிஞ்சி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து காஃபியோட கலந்து போடும்போது உங்க ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. இவங்க சொல்றது எல்லாமே போய் இவங்க சொல்றது உண்மை அப்படின்னா உண்மையாவே கண்ணுக்கு கருவளை இருக்கவங்க, கழுத்துல கருப்பா இருக்கவங்க, இவங்களுக்கு இவங்க போட்டு இதை ட்ரை பண்ணிட்டு 5 minutesல ரிசல்ட்ஸ் அவங்க காட்ட சொல்லுங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லல, ஒரு சிலதெல்லாம் கண்டிப்பா ஃபேக்கு. அதுவும் நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸை பொறுத்து தான் இருக்கு. எதையுமே ஸ்கின்ல உடனே அப்ளை பண்ணிடாதீங்க, பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது ஒண்ணு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்ல எல்லாம் மங்கு இருக்கும் பாத்தீங்களா, பேட்சியா வந்து ப்ரௌன் கலர்ல திட்டு திட்டா இருக்கும், சில பேருக்குலாம் இருக்கும். என்னோட அம்மாக்கெல்லாம் கூட இருக்கு. அதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி போட்டிருப்பாங்க. அவங்க ஃபேஸ்ல ஆக்சுவலி மங்கே கிடையாது, ஆனா நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக நல்லா தெரியுது, அந்த வீடியோவை பாருங்க. ஜஸ்ட் சம்திங் ஆயில் மாதிரி எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மங்கு மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது வந்து வேப்பிலையை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அதை நம்ம போட்டுட்டு உடனே இப்படி தொடச்சிடலாம், உடனே மங்கு பிடிச்சோம். இன்னும் குரலி வித்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம். உண்மையில இருந்து நீங்க அதை போட்டு காட்டி நமக்கு ட்ரை பண்ணி ஏதாவது போச்சுன்னா நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. நம்மளை நம்பி ஒரு 10 பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா அந்த 10 பேருக்கு நம்ம லாயலா இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க. இப்படி ஏமாத்தி வியூஸ் வாங்கி இது எப்படி நீங்க மட்டும் சம்பாரிச்சுட்டு போவீங்க? உங்களால நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இவங்கள பதில் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பதில் இவங்க கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மக்களே, இந்த மாதிரி யூடியூப்ல வர ஹோம் ரெமெடிஸா இருக்கட்டும், எதுனால சிலதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பேரஸ்டமால் நீங்க உள்ளே எடுத்துக்கிறீங்க, வெளியில போட்டா என்ன ஆக போகுதுன்னு கேக்குறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க எடுத்துக்கிற எல்லா மெடிசனையும் அப்ப நம்ம வெளியில போட்டுக்க முடியுமா சொல்லுங்க? அப்புறம் எதுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க? ஐவிலாம் ஐவி இன்ஜெக்ஷன் தான் போடணும், இன்ட்ராமஸ்குலர்னா இன்ட்ராமஸ்குலர்ல தான் போடணும், இது வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், திஸ் இஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாமே உள்ள போகுதான், எல்லாமே வெளியிலேயே போட்டுக்கலாமே. எதை எங்கெங்க எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை தான் அங்கங்க அதுக்கு தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி புலிகளை கண்டு ஏமாறாதீர். முக்கியமா அதை ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான யூடியூப்ல வர அதை ட்ரை பண்ணி உங்க ஸ்கின்னை மேலும் மேலும் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. எனக்குமே ஓப்பன் போஸ் இருக்கு. அதுக்கான ரெமெடிஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட்டு உங்க ஸ்கின் எந்த மாதிரியான டைப்பு அதெல்லாம் பார்த்துட்டான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து காஃபி ஃபேஸ்ல நிறைய பேர் போடுறாங்க. காஃபி ஃபேஸ்ல போட்டீங்கன்னா அதுக்கு கெஃபைனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த செபேஷியஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும், நம்ம ஆயில செக்ரேட் பண்ணி விட்டுறோம், அதிகமா ஆயில் செக்ரேஷன் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல வர தக்காளியை வந்து ஃபேஸ்ல போடுங்க. எதுக்குமே ஒரு ப்ராப்பரான வே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட முக்கியம் 7 நாள்ல ஒயிட் ஆயிடலாம், 3 daysல ஒயிட் ஆகலாம், ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம், ஸ்கின் ஒயிட்டனிங் மாஸ்க், நைட் க்ரீம், டே க்ரீம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. யூடியூப் திறந்தேன், இந்த சோப்பு அந்த சோப்பு, ஹோம்மேட் சோப்பு, அது ஓகே எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி டேமேஜ் ஸ்கின்ல போட்டு பார்த்துட்டு அதோட லைவ் ரிசல்ட்ஸை எங்களுக்கு காட்டினா பரவாயில்ல. ஆனா நீங்க அப்படி காட்டாம ஆல்ரெடி நல்லா இருக்க ஸ்கின்ல வாண்டடா ஏதாவது ஒண்ணு பூசிட்டு அதை கிளீன் பண்ற மாதிரி காட்டி மக்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏமாத்தினா இது என்ன மாதிரியான விஷயம் தெரியல. ஸோ மக்களே உஷாரா இருங்க. இந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் நம்பாதீங்க, தயவு செஞ்சு முக்கியமா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதைதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது இந்தியன் ரெசிபிஸ் இந்த சேனல் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து
என் கண்ணில் பட்டது இதுதான். ஸோ அதனால இது எடுத்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேர்ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணீங்க. உங்க ஸ்கின் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்க ஸ்கின்னை கூட நம்ம டேமேஜ் பண்ணிக்கூடாது. ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் காட்டிட்டு உங்க ஸ்கின்னை நீங்க ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத ஆணியெல்லாம் போட்டு ஸ்கின்னை வந்து நாசமாக்கிக்கணும். தேங்க்யூ.